ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது பார்த்திங்கன்னா இந்த செடி ரொம்ப சின்னதாக தெரியும் உங்களுக்கு. கேமராவுக்கு எந்தளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி தெரியல. லீவ்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருக்கும். இது பார்த்திங்கன்னா காட்டு மல்லி செடிங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிலிருந்து ஒரு சிலர் காட்டு மல்லி வளர்த்தணும் அப்படின்ன மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்களுமே அந்த மாதிரி காட்டு மல்லியெல்லாம் பெருசாக பதியம் வச்சதே கிடையாதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது பெருசாக எதுக்கு காட்டு மல்லியை கொண்டு போய் பதியம் வைக்கணும், அது காடுகளில் வளர்றது அப்படியே விட்டுறலாமே அப்படின்ன மாதிரி நாங்களும் நினச்சிட்டு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எக்ஸ்போக்காக வேணும் அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இருந்து தாங்க இந்த ஆர்டர் வந்திருந்தது. அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு பிளான்ட்டு போட ஆரம்பித்தோங்க. அது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்போக்காக போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் பட்ஸோடு அனுப்புகிறோம். மற்றது இது நார்மல் பிளான்ட்டை விட இது கொஞ்சம் காஸ்ட்லிங்க. ஏன்னா அவங்க முன்னாடியிலேருந்து சொன்னனால இது பார்த்திங்கன்னா 120 ப்ளஸ் ஷிப்பிங்கில் தந்துட்டுருக்கோங்க. அதாவது சின்ன பிளான்ட்டாக வச்சாலுமே ரொம்ப சூப்பராக தளைஞ்சு வருதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்ல பேபி லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு தான் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன கவரில் பதியம் நம்ம வீட்டிலே போடுறனால நம்மக்கிட்ட என்ன கவர் கிடைக்குதோ அந்த மாதிரி கவரில் போடுவோம். இந்த கவரில் தாங்க போட்டேன். இங்கே பாருங்கள், இந்த செடியில் புது தளிர் நம்ம வச்சதுக்கப்புறம் வந்த தளிர் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. பிளான்ஸ் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக அவைலபிளில் இருக்குங்க. பார்த்தா லீவ்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இதோட லீவ் ஸ்ட்ரக்சரே இவ்வளோ தாங்க, ரொம்ப பெருசாலாம் வராது, இந்தளவுக்கு தான் வரும். பட்ஸுமே இதுவே ரொம்ப பெரிய பட் தான் இந்தளவுக்கு வருங்க. நம்ம காடுகளில் பூக்கும்போது இந்தளவுக்கு பெருசாக வருமானா கண்டிப்பாக வராதுங்க. மல்லி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாருக்காவது வேணும் இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பிளான்ஸ் அவைலபிளில் இருக்குங்க, வாங்கிக்கலாம். ஒரு 3 பிளான்ஸ் தாங்க இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீ புக்கிங்கில் போட்டதில் ஒரு 3 பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டேன். அதிலிருந்து அவைலபிளில் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு மேலே அந்த 3 பிளான்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்துமே ப்ரீ புக்கிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் பதியம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஏன்னா ரேர் கலெக்ஷன் எல்லாமே. இது ஒரு வெரைட்டிங்க. இன்னொரு வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியை எப்படியாவது நான் கலெக்ட் பண்ணி அதையுமே காமிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பார்ப்போங்க அது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இது ஊசி மல்லி சீசனில் எப்படி பூக்குமோ அந்த மாதிரி தாங்க. ஊசி மல்லி இருக்கிறப்போ இந்த காட்டு மல்லியும் பூக்கள் பூக்கும். பார்க்க ஊசி மல்லியோட அப்படியே மினியேச்சர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.